மறக்க முடியாத தருணங்கள். ஏன்னா, அவரு நடிகர்ன்னு சொல்றத விட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும். ஏன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து எல்லாரையும் ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, அதே மாரி ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அவ்வளோ பிரியமா பழகுவார் எல்லார்ட்டயும். அண்ட் இன்னொன்னு ஒரு நடிகருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, ம். அவர் நடிகர் சங்க தலைவர் ஆவறதுக்கு முன்னாடியே, சாதாரணமா நடிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாலே போதும். ஓகே உடனே சார். சம்பந்தப்பட்ட ஆள கூப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஆமா சார். அண்டு சிவாஜி கணேசன் அவர்கள் மறைந்த பொழுது கூட, அவர் மறைவுக்கு பெரிய லெவல்ல அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி பெரிய ஏற்பாடு பண்ணதும் விஜயகாந்த் தான். வேற யாரும் கிடையாது. உண்மை சார். பொதுவாவே அன்பானவர். பார்க்க மொரட்டுத்தனமா தெரியவாரே தவிர, ம். அவர் ரொம்ப அன்பு. அன்புன்னா அப்படி ஒரு அளவு கடந்த அன்பு. எல்லாத்தையும் ரொம்ப பிரியமா பேசிட்டு இருப்பாரு. நான் அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சமீபத்துல ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும்போது, ம். ஒரு பட்டிமன்றம் கலந்துக்கிட்டேன் அவர பத்தி பாராட்டி. ஓகே. நான் அவர பத்தி பாராட்டும்போது கண்ணீர் விட்டு அழுதாரு. நான் இறங்கி போகும்போது என்ன கூப்பிட்டு கைய பிடிச்சு குலுக்கி, நல்லா பேசுறேன்னு கைய காமிச்சாரு. ஓகே. அதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்னவோ சரி, என்ன பண்றது? ஆனா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கலாம். என்ன வியாதியும் தெரியல. தேவையில்லாம அவர்லாம் இருந்தா நல்லா இருந்தது. திரையுலகமே நல்லா இருக்கும். நீங்க நடிகர் சங்கத்து எலெக்ஷனே வராது அவர் இருந்தா. உண்மை சார். 100க்கு 100 உண்மை ஏன்னா சார். அவரே எல்லாம் பண்ணிடுவாரு. டக்கு 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 டக்குன்னு என்ன கடனோ எல்லாத்தையும் விட்டு பில்டிங்கை கட்டி அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அத்தனையும் செய்திருவாரு. அதுக்காக அவர் யார்கிட்ட வேணாலும் போவாரு, பேசுவாரு. அந்த மாதிரி ஆளு. சத்தியமா சொல்றேன், நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, பொது மக்களுக்கே தன் சொந்த வீட்டுல அண்ணன் போயிட்ட மாதிரி ஃபீலிங் தான் இருக்காங்க எல்லாரும். உண்மை சார். அந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் டிவியில. அடே அப்பா! கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் மக்களுடைய அழுகை குரல். நிச்சயமா சார். உண்மையிலேயே தமிழ்நாடே கலங்கி போய் தான் சார் உட்கார்ந்திருக்கு. அப்படிதான் உண்மைதான் சார். உண்மை. தமிழ்நாடு கலைஞர் தான் இருந்தது. இப்ப சமீபத்துல ஒரு மீட்டிங் வந்தபோது கூட எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன இவ்வளவு கஷ்டப்படுறாரே பாவம் அப்படின்னு. ம். பட் கஷ்டப்பட்டுட்டே இருக்காம, இதோ சரி ஒருத்தருக்கும் தொந்தரவு பண்ண வேண்டாம் உண்மை. உண்மை சார். அப்படின்னு அவரே போன மாதிரி தெரியுது சார். உண்மையிலேயே பெரிய இழப்பு, மறக்க முடியாத இழப்பு. நிச்சயமா சார். விஜயகாந்த் திரைப்பட உலகத்துல ஒரு மைல் கல், ஒரு மறக்க கிரீடம். முடியாத மைல்கல் சார். ஆமா, உண்மையிலேயே இந்திய சினிமாவின் மிகப்பெரிய அடையாளம். உண்மையான விஷயம். ஆமா. நிச்சயமா சார். நன்றி, நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி சார். நன்றி.